Hello everyone, I'm excited back with another in-depth explanation video. I want to take a moment to apologize for the extended break. I have been managing some personal commitments, but I am fully recharged and ready to continue bringing you valuable content. Thank you for your patience and continued support. Hello everyone. So இன்னைக்கு லீக் கோட் சேனல் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். ஸோ இது ஒரு ஈஸி லெவல் ப்ராப்ளம். ஸோ கொஷின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்கு ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க எஸ் அண்ட் டீன்னு. ஸோ டீங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னா, எஸ்ஸுங்கிற ஸ்ட்ரிங்கில் இருக்கிற வேல்யூஸை ரேண்டமாக ஷஃபிள் பண்ணி டீங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டி ஸ்ட்ரிங்கோட ஒன் ஆர் மோர் கேரக்டரை ஆட் பண்ணி சம் ரேண்டம் பிளேஸில் ஆட் பண்ணி டீங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கடைசியாக எதை ரிட்டர்ன் பண்ணோம்னா, அந்த ரேண்டமாக ஆட் பண்ணாங்களோ ஒரு லெட்டர், அந்த லெட்டரை வந்து எதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் கொஷனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ எஸ் ஈக்குவல் டு ஏபிசிடின்னு ஸ்ட்ரிங் இருக்குது, டி ஈக்குவல் டு ஏபிசிடிஇன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ எஸ்ஸில் இல்லாத எந்த ஒரு கேரக்டரை வந்து டீயில் ஆட் பண்ணியிருக்காங்க, ஈங்கிற லெட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களா? ஸோ நம்ம அவுட்புட் என்ன வருது, ஈன்னு வருது. ஸோ இ தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஈயை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளில் எஸ் ஈக்குவல் டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்க, டி ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்ஸில் இல்லாத எந்த ஒரு கேரக்டர் டீல ஆட் ஆயிருக்கு, ஒய் ஆட் ஆயிருக்கு. ஸோ ஒய்யை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ தான் கொஷனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம எப்படி லாஜிக் பில்ட் பண்ணி சொல்யூஷன் போடலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமோட நேம் என்ன, ஃபைண்ட் த டிஃபரன்ஸா. ஸோ ஒரு இதுக்கு நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம்னா நம்ம நார்மலாக எதுக்கு கண்டுபிடிப்போம், ரெண்டு இன்டீஜர்ஸ், அதுக்கு தான் நம்ம வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7 ஒரு இன்டீஜர் இருக்கு, 5 ஒரு இன்டீஜர் இருக்குன்னா இந்த ரெண்டுத்துல எது பிக்கர் நம்பர்னு பார்க்கணும். ஸோ 7 வந்து பிக்கர் நம்பர், அந்த பிக்கர் நம்பரோட 5ங்கிற ஸ்மாலர் நம்பரை வந்து மைனஸ் பண்ணி நம்ம 2ங்கிற டிஃபரன்ஸை வந்து கொண்டு வருவோம். ஸோ இது நார்மலாக வந்து நம்ம வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதே கான்செப்டை தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங்குக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து இன்ட்யூட்டிவ் அப்ரோச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்ஸுங்கிற ஒரு அரேல 1 to 5ங்கிற இன்டீஜர்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு, அதேமாதிரி டீங்கிற அரேல 1 to 5 3ங்கிற இன்டீஜர்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா எது ஆட் ஆயிருக்கு, 3ங்கிறது ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த 3ங்கிறத நம்ம எப்படி அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எஸ்ஸுங்கிற அரேல இருக்கிற நம்பர்ஸ்லாம் நம்ம வந்து சம் பண்ணிக்கணும். ஸோ சம் பண்ணால் 8ன்னு வரும். ஸோ அதேமாதிரி டீல இருக்கிறத சம் பண்ணால் 11 வரும். ஸோ டீலேருந்து இப்போ நம்ம எஸ்ஸை மைனஸ் பண்ணுவோம், ஏன்னா டீல தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் பண்ணால் ஸோ அதோட லென்த்து தான் ஆல்வேஸ் பெருசாக இருக்கும், லென்த்தும் பெருசாக இருக்கும், சம்மும் பெருசாக இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து எஸ்ஸை மைனஸ் பண்ணணும். ஸோ 11லேருந்து எஸ்எம் 8 மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 3ன்னு வரும். ஸோ அந்த 3யை தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து அவுட்புட் 3ன்னு ரிட்டர்ன் பண்ணால் அது ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதே அப்ரோச் தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங்குக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ என்னன்னா ஏங்கிறது. ஸோ டி ஈக்குவல் டு அதேமாரி ஏங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ இனிஷியலாக நான் ஆன்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஏன் இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டேன்னா, இந்த ஆன்ஸுங்கிற வேரியபிளை நம்ம லாஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா, எப்படி ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட்டு இதை நம்ம ஆக்சுவலாக வந்து ஆஸ்கி வேல்யூ யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஆஸ்கி வேல்யூ வந்து இந்த ஆன்ஸுங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி கடைசியாக நம்ம வந்து கேரக்டராக ரிட்டர்ன் பண்ணும்போது எந்த கேரக்டர் வந்து ஆட் ஆயிருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆன்ஸுங்கிற ஒரு வேரியபிளில் 0ங்கிற வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் சி இன் டி. ஸோ சியில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா, டீல என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாம் சியில் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ டீயோட லென்த் வரைக்கும் இந்த லூப் என்ன ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லூப்புக்குள்ள ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்ஸ் பிளஸ் ORD of C. ஸோ ORDங்கிறது என்னன்னா பைத்தான்ல இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ORD என்ன பண்ணுன்னா, கொடுத்துருக்கிற கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 0ன்னு இருக்கா. ஸோ 0 பிளஸ் ORD of சிங்கிற வேரியபிள் இப்போ என்ன ஆன்சர் இருக்கு, ஏங்கிற வேல்யூ இருக்கு. ஓகேவா, ஸோ ORD of ஏனா இந்த ஏங்கிற கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படி செக் பண்ணி பார்த்தா ஏவோட ஆஸ்கி வேல்யூ 97. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் 97. ஸோ இப்போ ஆன்சருங்கிற வேரியபிளில் 97 வேல்யூ வந்து அசைன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். சியோட வேல்யூ இப்போ எப்படி என்ன சேஞ்ச் ஆகும்னா, மறுபடியும் ஏன் சேஞ்ச் ஆகும். ஸோ மறுபடியும் ஆன்ஸ் பிளஸ் ORD of ஏ. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆன்ஸ் ஆல்ரெடி 97 இருக்கு. ஸோ 97 பிளஸ் 97 194ங்கிற வேல்யூ வந்து ஆன்சருங்கிற வேரியபிளில் வந்து அசைன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஒரு அப்ரோச் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப்பில் ஃபார் சி இன் எஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டீயை வந்து இட்ரேட் பண்ணி போயிருக்கோம். இப்போ வந்து எஸ்ஐ இட்ரேட் பண்ணி போகணும். ஓகேவா,
ஸோ எஸ்ஐ இட்ரேட் பண்ணி போகும்போதே ஆன்சரோட வேல்யூ என்ன இருக்கும் 90 ஆல்ரெடி 194 இருக்கும். ஸோ 194 மைனஸ் ஓஆர்டி ஆஃப் சி. ஸோ சியோட வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குன்னா ஏ இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 194 ஆல்ரெடி ஆன்சருங்கிற வேரியபிள் இருக்கு. ஸோ ஏவோட ஆஸ்கி வேல்யூ என்ன பார்த்தா 97. ஸோ 194லேருந்து 97 மைனஸ் பண்ணால் 97 கிடைக்கும். இப்போ ஆன்சருங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குன்னா 97 இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்படி ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. இப்போ ரிட்டர்ன் ஆன்சர் கொடுத்தா 97 நமக்கு ரிட்டர்ன் ஆகும். நமக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்னா ஒரு லெட்டர் ஒரு எந்த லெட்டர் ஆட் பண்ணாங்களோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுனா நம்ம வந்து டைப் காஸ்டிங் பண்ணணும். ஸோ இன்டீஜராக இருக்கிறத கேரக்டராக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணால் இந்த 97ங்கிற ஆஸ்கி வேல்யூவில் என்ன கேரக்டர் இருக்கோ அதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இங்கே கடைசியாக என்ன ரிட்டர்ன் ஆகும்னா 97 வந்து எதோட ஆஸ்கி வேல்யூனா ஏவோட ஸ்மால் லெட்டர் ஏவோட ஆஸ்கி வேல்யூ. ஸோ ஸ்மால் லெட்டர் ஆட் ஆன ஸ்மால் லெட்டர் வந்து நம்ம கடைசியாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க லாஜிக். ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்டீஜரை நம்ம எப்படி வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போமோ அதே லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங்குக்கும் நம்ம வந்து ஆன்சர் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை இப்போ நான் லீட் கோடில் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம சொன்ன அப்ரோச் யூஸ் பண்ணி இங்கே நான் வந்து ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் எழுதியிருக்கேன். ஸோ இதை இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சொல்யூஷன் வந்து 93% யூசர்ஸோட சொல்யூஷனை விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அப்ரோச் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோட நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் லவ் யூ. Me and the day